பிரச்சனை பாரு மக்களே. நம்ம வந்து எங்கே இருக்குன்னா ஜோதாபாய் அக்பரோட ஜோதாபாய் ஹாய் விவோஸ், எமது பயணத்தில் கடைசி டெஸ்டினேஷன் ஆக்ராவை நோக்கி பெங்களூர்லேருந்து கர்நாடகா எக்ஸ்பிரஸில் இப்போ நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். 32 ஸ்டேஷன்ஸ், 3 நாள் பயணம். அதே போல் ட்ரெயின் டீட்டெயில்ஸ் நான் ஸ்க்ரீனில் ஷேர் பண்ணியிருக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வின்டர் சீசனில் இந்த பனிமூட்டம் பிரச்சனை நிமித்தமாக இந்த ட்ரெயின் வந்து பல இடங்களில் ஆங்காங்கே நிறுத்தி தாங்க சென்றது. ஸோ எங்களுக்கு இயற்கையை ரசிக்கிறதுக்கும் நல்லாவே சான்ஸ் கிடைச்சது. தண்டவாளத்தின் இரு பக்கமும் கடுகு, மாதுளம்பழம், அப்புறம் காட்டன்ஸ், இந்த மாதிரி விவசாய நிலங்களை தாங்க அதிகமாக எங்களால் பார்க்க முடிஞ்சது. இதிலிருந்து நான் தெரிந்து கொண்டது என்னென்னா, வட இந்தியாவும் விவசாயத்துக்கு ஒரு பேர் போனது தான். இவ்வாறு நாங்கள் புகையிரதத்தில் பனிமூட்டத்தின் மத்தியிலும் இயற்கையும் ரசித்து கொண்டு வட இந்தியாவை நோக்கி புறப்பட்டுட்டு இருக்கிறோம். சும்மா 1 hours 2 hours பயணம் இல்லைங்க, 3 நாள் பயணம். இந்த ரயில் பயணத்தில் பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அதை நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணுறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே போல் உங்களில் யாருக்காவது நீண்ட நாள் ரயில் பயணம் அனுபவம் இருந்ததுன்னா கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். சரி, எங்களோட ஆக்ரா வர விரும்புகிறவங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருங்க. चाय भी है, चाय गरम चाय. இன்னும் சற்று நேரத்தில் ஆக்ரா ஸ்டேஷனுக்கு நாங்கள் வர போகிறோம். எஸ், வந்தாச்சு. ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக வேண்டிய லான்ச் போயிருந்தோம். ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ எந்த விதமான கஷ்டமும் எங்களுக்கு இருக்கலை. எக்ஸிக்யூட்டிவ் லான்ச்சுன்னு சொல்லி 1 ஹவருக்கு 72 rupees எடுத்தாங்க. நாங்கள் 2-3 hours நாங்கள் அங்கே ஸ்டே பண்ணோம். சூப்பராக இருந்தது. சேஃப்டி கூட ரொம்பவே பக்காவாக இருந்தது. ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு வாஷ்ரூம் எல்லாமே ரொம்பவே க்ளீனாக இருந்தது. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் லான்ச். ஃபைனலி ஃப்ரெஷ்அப் ஆகியாச்சு. லக்கேஜஸ் எல்லாம் கிளாக் ரூமில் ஹேண்ட் ஓவரும் பண்ணியாச்சு. இப்போ நாங்கள் ஸ்டேஷன் வெளியில் வரோம். ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக நீங்கள் ஆக்ரா இல்லை நார்த் இந்தியா வரவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஹிந்தி மொழியை கற்றுக்கோங்க. இல்லையா உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற காசு பறந்து போயிடும். சரி, இப்போ நாங்கள் ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்காக கவர்மெண்ட்டால் நியமிக்கப்பட்டிருக்கிற ஸ்டேஷன் பக்கத்துலேயே தான் இருக்குது. டாக்ஸி சர்வீஸை நாங்கள் இப்போ அணுக போகிறோம். அங்கே என்ன சார்ஜ் போட்டிருக்குறாங்களோ அந்த சார்ஜுக்குள்ளே கொடுத்தா போதும். எக்ஸஸாக அதிகமாக எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. டாக்ஸி சார்ஜஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கொள்ள விரும்புனீங்கன்னா பவுஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலி நாங்களும் ஆக்ரா ஸ்டேஷன்லேருந்து ஃபோர்ட்டுக்கு போகிறதுக்காக வேண்டி 300 rupeesக்கு டாக்ஸி புக் பண்ணியாச்சு. ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்கிறது. வாங்க போயிட்டு பார்க்கலாம். எஸ், இப்போ நாங்கள் ஃபோர்ட்டுக்கு வந்தாச்சு. இப்போ நாங்கள் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஒரு பர்சனுக்கு 50 rupees தாங்க. ஸோ 2 பேருக்கு 100 rupees பே பண்ணியாச்சு. டிக்கெட்டும் வாங்கியாச்சு. இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த பொருட்கள் எல்லாமே தடை செய்யப்பட்டிருக்கு, உள்ளே கொண்டு போக முடியாது. பிகாஸ் இந்தியாவின் தலைநகரத்தில் அமைந்திருக்கிறதால ரொம்பவே செக்கிங் வந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஆக்ரா கோட்டை நுழைவாயிலுக்குள்ளே வந்தாச்சு. இதனுடைய வரலாறை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். தெரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆக்ரா ஃபோர்ட்டுக்கு இன்னொரு பெயர் இருக்குதுங்க, அதுதான் சிவப்பு மணற்கல் கோட்டை.
யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தலமாக கருதப்படுகிற இந்த ஆக்ரா கோட்டை முகலாய பேரரசர் அக்பர் அவர்களால் 1565 மற்றும் 73க்கு இடையில கட்டப்பட்டதோடு உலக அதிசயமான தாஜ்மஹாலுக்கு வடமேற்கே 2.5 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அமைந்திருக்கு. தலைநகரம் டெல்லிக்கு மாறும் வரை முகலாய பேரரசர்களின் முக்கிய குடியிருப்பு மற்றும் இராணுவ கோட்டையாக இது பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த கோட்டையை கட்டுவதற்காக அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு சிவப்பு மணற்கற்களும் பளிங்கு கற்களும் தாங்க. அதுபோல் உயரமான சுவர்கள், நுணுக்கமான அந்த வேலைப்பாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பேசப்பட வேண்டிய விஷயங்கள். இந்த கோட்டை பார்த்தீங்கன்னா 94 ஏக்கர் பரப்பளவில் அரைவட்ட ஷேப்பில் தாங்க கட்டியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த சுவர்களுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 70 அடி உயரத்துக்கு கட்டியிருக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், 4 நுழைவாய்கள் இங்கே இருக்குது. பட் டூரிஸ்ட் நாங்கள் உள்ளே போகிறதுக்கு மெயினான ஒரு நுழைவாயில் தான் போக முடியும். மற்ற 3 நுழைவாய்களும் இப்போ மூடப்பட்டிருக்கு. இந்த நுழைவாய்களுக்கு பெயரும் இருக்குங்க. டெல்லி கேட், லாகூர் கேட், அமர் சிங் கேட். இப்போ நாங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறது அமர் சிங் கேட் வழியாக தான். மற்ற 2மே மூடப்பட்டிருக்கு. இந்த கோட்டைக்குள்ளே அப்படி என்னதான் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அரண்மனைகள், முற்றங்கள் மற்றும் மசூதிகள் தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜஹாங்கீர் மஹால். இந்த அரண்மனை அந்த காலத்தில் இருக்கிற அரசு பெண்களால் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து திவான்-இ ஆம் மற்றும் திவான்-இ காஸ். இது பார்வையாளர்கள் மற்றும் பொதுக்கூட்டங்கள், அரங்குகளுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து ஷீஷ் மஹால். இதுக்கு கண்ணாடி அரண்மனைன்னு சொல்லுவாங்க. முழுக்க சிக்கலான கண்ணாடி வேலைப்பாடுகளால் அழகாக கட்டியிருக்கிறாங்க. அடுத்து முசம்மான் பூஜ். இது ஷாஜஹானை அவரது மகன் அவுரங்கசீப் சிறைப்பிடித்து வைத்திருந்த கோபுரம்ங்க. கடைசி காலத்தில் அவர் யமுனை ஆற்றின் குறுக்கே இருக்கிற அந்த தாஜ்மஹாலை பார்த்து கொண்டே தனது இறுதி நாட்களை கழித்ததாக வரலாறு கூறுதுங்க. உங்களுடைய தெளிவுக்காக நான் புகைப்படத்தையும் பெயரோடு நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். அது தவிர நீங்கள் இந்த காணொலியிலையும் ஃபுல்லாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளலாம். இந்த கோட்டை இராணுவ தளமாக மற்றும் இல்லைங்க, முகலாய நிர்வாகத்தின் ஒரு மையமான பகுதியாகவும் கருதப்பட்டிருக்கு. இந்த கோட்டை பல வரலாற்று முக்கியமான நிகழ்வுகளை நேரிலேயே கண்டிருக்குதுங்க. ஆமாங்க, ஷாஜஹான் அவர்களின் சிறைவாசம் மற்றும் மராட்டியர்கள், ஆங்கிலேயர்களுடைய படையெடுப்புகள், முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளையெல்லாம் இது நேரில் கண்டிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு வரலாற்று தலமாகும். சுற்றுலா பயணிகள் எதுக்கு இங்கே விசிட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோட்டையுடைய கட்டிடக்கலை பிரகாசம், அப்புறம் வரலாற்று முக்கியத்துவம் மற்றும் தாஜ்மஹால், அதுபோல் யமுனை நதியின் அழகிய காட்சிகளுக்காகவே சுற்றுலா பயணிகள் இங்கே வந்துட்டு போகிறாங்க. ஸோ மக்களே, உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் இங்கே விசிட் பண்ணி பாருங்கள். இப்படிப்பட்ட அரசர்கள், இப்படிப்பட்ட கட்டிடக்கலைகள்லாம் இருந்திருக்குதே அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சு கொள்ளலாம், கற்றுக்கொள்ளலாம். Agrafort has been inscribed upon the World Heritage List of the Convention concerning the protection of the world culture and natural heritage. Inscription on the list confirms the exceptional universal value of a cultural or natural site which deserves protection for the benefit of all humanity. Just உங்களுக்காக ரீட் பண்ணேன். அரசர்கள், அரசிகள் வாழ்ந்த இந்த கோட்டைக்குள்ள இப்போ யார் வாழ்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா கழுகுகளும், பிராணிகளும், பறவைகளும் தாங்க. அக்பர் காலத்து கழுகு போல. சண்டே பேர். ஐயோ, அடிபட்டிருக்கு. சண்டை அது தப்பிக்குது. ஒருத்தர் அடிக்குது போல.
ஏய் அடிச்சுட்டு கடி கொட்டு வாங்கினா தாங்க முடியாதா? தாங்க மாட்டேன். பின்னாடி போ. இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இடத்துல இருந்து தாங்க ஷாஜஹான் அவர் சிறைவாசமாக இருக்கும் அந்த நேரத்தில் தாஜ்மஹாலை ரசித்து பார்த்துட்டு இருந்திருக்காரு. இப்போ பனிமூட்டத்தின் நிமித்தமாக சரியாக கிளியராக இல்லை, முடிஞ்சால் கண்டுபிடிங்க. மக்களே பாருங்க மக்களே, நம்ம வந்து இப்போ எங்கே இருக்கோன்னா ஜோதாபாய் அக்பரோட ஜோதா அக்பர் படத்தில் இந்த சீன் வரும்.
இந்த காணொளி தொகுப்பு உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட தொடர்ந்து இணைந்து இருக்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.